ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து எப்போவுமே ட்ராவல் வ்ளாகவே போட்டுக்கோம்ல, சும்மா ஃப்ரீயாக இருக்க டயத்தில் கொஞ்சம் ரேப்பிட்டை ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ரூட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வத்தன்மையாக நான் இருக்க பக்கத்துலே நரசிங்கம் கோயிலுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட் ரைடே நமக்கு வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு கஸ்டமரை. ஓகே, அப்படியே போய் ஓட்டி போய் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த வந்துட்டேன். இந்த ஒரு நிமிஷம். நாற்பத்தி மூணு 67 ஆ. சொல்கிறேன். ஓகே கேஷ். ஸோ ஒரு வழியாக அவங்கள்ட்ட வந்து ஓடிபிலாம் வாங்கிட்டு ஃபர்தராக வந்து சூர்யா நகரில் போய் நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம். அவங்களோட காஸ்ட்டு படி எவ்வளோ காமிப்பாங்க ரேபிட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா அதுக்குள்ளே தாங்க கம்மியாகும். ஸோ மினிமமாகவே பக்கத்தில் தான் போனால் கூட 24க்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் டிரைவருக்கு அது ஃபுல்லாக போய் சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அதில் ஒரு கமிஷன் அவங்களும் எடுத்துப்பாங்க, அது அவங்களோட ஒரு ரூல்ஸு. சில பேர் வந்து அந்த எப்படி சொல்கிறது டிப்ஸ்லாம் கொடுக்குறது அதெல்லாம் வந்து வழக்கமாக இருக்குது. ஒரு சில பேர் தான் கொடுப்பாங்க, அதுக்காண்டி எல்லோரும் அப்படிலாம் வாய்ப்பு இல்லை, சரிங்களா? சில பேர்லாம் துல்லியமாக விட்டுட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் இதாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரேபிட்டோ ஓட்டினா நான் வந்து லட்சக்கணக்காக சம்பாரிச்சிடுவேன் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த ரேபிட்டோ ஒர்க். ஏன்னா காலையில் ஆரம்பிச்சோன்னா நைட்டு வரைக்கும் அவங்க சொன்ன டார்கெட்டை முடித்தா தான் நமக்கு இன்சென்டிவ்னு ஒரு இதுவே கொடுப்பாங்க. அது நம்ம கொஞ்சம் பெட்ரோல் போடுறதுக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி சும்மா நார்மலாக ஓட்டிட்டு பார்ட் டைமாக அதை சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபர்ட் கிடைக்காது. நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மணி கிடைக்காது. ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது தெரியும் மணி வருதுன்னு. ஆனால் இங்கே வண்டி தேய்மானம் ஆகிக்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் பெட்ரோல் போட போகும்போது ஒரு காஸ்ட் வரும். அப்புறம் திடீர்னு சீக்கிரமாகவே நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு ஆயில் மாற்றுற மாதிரி வரும். ஏன்னா நம்ம 3000 கிலோமீட்டர் 2500 வந்தாலே நம்ம மாற்றிடுவோம். அதெல்லாம் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். அப்புறம் வேறு என்னென்னா, அப்புறம் செயின் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே லூஸ் ஆகும், அதுக்கு ஒரு 50 ரூபா செலவாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளாக வச்சுக்கிட்டே வரும். அப்படியே மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தா கையில் வந்து கம்மியாக தான் நிற்கும். ஆனால் ஃபுல் டைமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி பண்ணால் 1 லேக்லேருந்து 1 லேக் வரைக்குமே கண்டிப்பாக வந்து எத்தனை மாதத்துக்கு வேணா 2 மந்த் இல்லைனா 3 மந்த்துக்குள்ள 1 லேக் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ மந்த்லியே கன்ஃபார்மாக நீங்கள் காலையிலேருந்து இது ஃபுல் டைம் பார்த்தா 30,000க்கு கீழே குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு இதுன்னே சொல்லலாம், நம்பி பண்ணலாம். அதே மாதிரி இதில் வேறு என்ன அட்வான்ஸ் பண்ணுறாங்க, அட்வான்டேஜானா இன்சூரன்ஸ் கவரேஜ் இதில் இருக்குது, சரிங்களா? எதுவும் நம்ம வண்டியில் போகும்போது எதுவும் ஆனாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க அந்த இதை. இதெல்லாம் போக அது கொடுக்குறது அது அடுத்தபட்சம். நம்ம தான் சேஃப்டியாக ஓட்ட பழகிக்கணும் ஒன்று. இதை விட கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மாதிரி மதுரையை விட்டு வெளியே லாங் போகிறதுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு பைக் வாங்கும்போது அப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லா ரூல்ஸுமே மாறி இருக்குது. அவங்களோட கமிஷன் காசு கூட ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்க. இப்போ வந்து லாங் டிஸ்டன்ஸ் சொல்ல போனால் இங்கே திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டாங்க, இங்கிட்டு காரியாப்பட்டி அந்த பக்கம் வரைக்கும் போயிருக்கு, திருமங்கல் வரைக்கும், இங்கிட்டு திருச்சி வரைக்கும் போயிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் கிராம சைட்லலாம் அந்த மாதிரி ரேபிட்டோலாம் இருக்காது. இப்போ ஓரளவுக்கு ஒரே லென்த்தாக கூட போய்க்குங்க அப்படின்ற மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது கொஞ்சம் பார்க்க புதுசாக இருந்துச்சு. சரி, ஓகே, கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அப்டேட் பண்ணால் இன்னொருத்தர் அதை தோக்கடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் கண்டிப்பாக வரணும்ல. உண்மையாகவே இது ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, ஊபர்லேருந்து கால் வருது. என் நம்பரை எப்படி அவங்க எடுத்தான்னு தெரில. சொல்லப்போனால் ரேபிட்டோக்குள்ளே ஆள் வச்சுருப்பாங்க போல்.
அவங்களே இந்த மாதிரி இருக்காங்க. வேணும் இந்த டேட்டா தானே இத்தனை இவங்களாம் வந்து ஓட்டுறேன்னா எல்லாருமே ஓட்டுறாங்கன்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்க முடியாது. ஓட்டுற ஆள்கிட்ட ப்ராப்பராக போயிட்டோம்னா அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ப்ராப்பராக எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணி எடுத்தாங்க போல், அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு கரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஊபருக்கு வாங்க. என்ன இதுனா ஸ்பெஷல் என்னென்னா, அவங்க கமிஷன் எடுக்கிறாங்கல்ல, அவங்க பேரை சொல்லி ரேபிட்டை வந்து கமிஷன் எடுக்கிறாங்கல்ல, உங்களுக்கு அந்த கமிஷன்லாம் எடுக்க மாட்டோம் சார், அதுவும் போக உங்களுக்கு போனஸாக நாங்கள் வந்து 600 பணமும் தரோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம சும்மாவாக இருப்போம். அப்படி யோசிச்சு பாருங்கள். இதுக்கான ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துட்டு அந்த ஆப்புமே ஏற்றி வச்சுட்டேங்க. ஏற்றி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ரெண்டையுமே ஆன் பண்ணுறேன். யாருக்கு இதில் ரைடு அதிகமாக வருதுன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ரெட் டேக்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க இதில் தான் டக்கு டக்குன்னு வருது ஒழிய இந்த ஆப்பில் ஒரு கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு 1 ஹவர் வெயிட் பண்ணுற வேண்டியதாக அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். என்னடா அது, அப்போ ஏன் அந்த 600 கொடுக்குறான், ஏன் இப்படி பண்ணுறான்றது அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே சரி, இதெல்லாம் வந்து இப்போ நடந்த ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஃபஸ்ட் ரைடு கொஞ்சம் வெற்றிகரமாக போய் அவரை போய் பத்திரமா போய் நம்ம நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ரைடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ சூர்யா நகருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ பில்டிங் அண்டு ஒரு டெம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. இந்த ரோட்லையா கொஞ்சம் வழி மாதிரி வந்துட்டோம். கொஞ்சம் உள்ளே போகணும் போல் தாத்தா வந்து சொல்லலை. சரி இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் பேக் சைடு வந்துட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு போகலாம். ஸோ சூர்யா நகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இது விசிட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். என்ன வீடியோ தான் உள்ளே எடுக்க விட மாட்டாங்க. சிவன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப அமைதி தன்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. மேலே படிக்கட்டு ஏற மாதிரி இருக்கும். ஒரு 10 ரூபா வாங்குவாங்க, நம்ம டாப்பில் ஏறி ஃபுல் வியூவும் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நேரத்தில் மாட்டிக்கிட்டோம்னா பெரிய தொல்லை என்னென்னா, அதிகமாக பைக் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியே இருக்கும். அதனால் ப்ராப்பராக முன்னாடி கேட்டுருந்துருக்கோம், நான் தான் கேட்டிருக்கோம் கரெக்டாக இதில் போகணுமா என்னென்னு. மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்லை, அவரை போய் உள்ளே போய் விட்டுட்டு வரலாம். ஆனால் இதுக்கும் வேறு எதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்காரங்களுக்கு வந்து கடுப்பு இருக்கும். அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்ததுலேருந்தோ அதுக்கப்புறம் அவங்களும் நார்மல் ஆகிட்டாங்க. ஏன்னா ரிக்ஷாக்காரங்க நீங்கள் வரும்போது வந்து ரிக்ஷாக்காரங்களுக்கு அப்படியே டவுன் ஆச்சு. அப்போ காசு இருக்கிற வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிருவீங்க, நாங்கள் மட்டும் லேட்டாகுன்றதாண்டி உங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஆட்டோக்காரங்க வந்து மேலே பெரிய சண்டே நடந்துருச்சு. அதே மாதிரி தான் இதுவும். இது போக இப்போ நான் சொன்ன ரேபிட்டோக்கு ஆப்போசிட்டாக ஊபர் வருது. ஸோ இந்த மாதிரி அப்படியே மாறிட்டே தாங்க இருக்கும். நம்ம தான் அப்டேட் ஆகணும் ஒழிய வேறு இதுவே இல்லை. இப்போ என்னோடய கஸ்டமரு போயிருக்கும்போது சொல்கிறா, என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நான் இந்த மாதிரி போட்டேன் இங்கேருந்து இவ்வளோதுக்கு, ஆனால் நடுவில் டிராஃபிக் இருக்குது, எல்லாம் இருக்குது ஓகே, ஆனால் அவங்க கேட்ட காசு வந்து 500 ரூபா கேட்டாங்க தம்பி. ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு, நான் 3 கிலோமீட்டர் தாண்டி, ஆனால் டிராஃபிக்கு, ஆனால் டைம் ஆகும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் இதில் போடுற ரெட் டாக்ஸியில் வெறும் 50 ரூபாய்க்கு வருது. அப்படின்னா இது எதை நம்ம இப்போ எல்லாருமே வந்து ஓடிக்கிருக்கோம். சில நேரத்தில் எல்லா காசையும் நாங்கள் வந்து எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண முடியாதுல்ல. எங்களுக்கு என்ன ஈஸியாக கிடைக்குதோ அதை நம்ம பண்ணுறோம், அதனால் உண்மை அப்படின்னாப்புல. சரி, எனக்கு கேட்குறக்கு அதே உண்மை அப்படின்ற மாதிரி தச்சு. அப்புறம் கேட்டாங்க, இது மாதிரி நான் ஆட்டோக்கார பக்கத்தில் இருக்கேன், நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா, இல்லை நான் தள்ளி வரட்டுமா கேட்பாங்க அவங்களே. நான் சொல்லிடுவேன், அது நான் தேவையில்லைங்க, அவங்க வேலையை பார்ப்போம், அவங்க கேட்குறதுக்கு நம்ம பதில் கரெக்டாக சொல்லிட்டோம்னாலே போதும். அவங்க நிறைய கேள்வி வைக்கிறாங்க, உங்களை நம்பி அனுப்புகிறாங்களே, அவங்க சேஃப்டியாக போய் இறக்குவாங்களா, அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அனுப்புறீங்கன்னு. ஏன் அதே காலத்தில் தான் ஆட்டோக்காரங்களுக்கு மேலுமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஏதாவது கடத்துகிற வந்தால் அந்த ஓம்னி அந்த காரும் சரி, இந்த ஆட்டோக்காரங்களும் சரி கடத்திட்டு போயிடுவாங்க, இப்படி இருந்துச்சு. அப்புறம் போக மாறிச்சுன்னு அது மாதிரி தான். என்றைக்குமே இப்போது ஃபஸ்ட்டு வதந்திகள் வரும், அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அப்புறம் அப்படியே போகிற போக்கில் மாறி போயிட்டு இருக்கும். இதனால எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் கம்பெனிக்காரங்க நல்ல லாபங்க. நான் ஆரம்பித்த தாட் அப்படி. ஓகே, ஸோ சாமானிய மக்களுக்கு ஒரு 50 ரூபா கையில் இருக்குது, ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சா ஒரு அருமையான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். ஓகே, நல்லா சூர்யா நகருக்குள்ளே வந்துட்டு நல்ல ஒரு வில்லேஜுக்கிட்ட வந்துட்டேங்க உள்ளானா. நான் கேமரா மாட்டிருக்கிறது அந்த ஐயாவுக்கு தெரியாது, நார்மலாக அது வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அவருக்கு அதை பற்றி அவருக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லை. நீங்கள் அதை நோ பண்ணிக்கிங்க, என்னை பத்திரமா போய் சேஃப்டியாக இறக்கணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப மெதுவாக பண்ணேன்னா, பின்னாடி உட்காந்துருக்கு கொஞ்சம் வயசானவங்க, அது நம்ம பைக் வந்து பேக்கில் உட்காரவங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து இருக்கும். அதனாலே வந்து சரி ஓகே, இதில் வந்து நான் ஸ்பீடு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி ஸ்பீடு போயிட்டேன்னு வச்சுக்கிங்களே, என்னோடய ஆப்பில் என்ன வந்து தெரியுமா, வேறு ஒன்றும் இல்லை, உடனே காமிச்சு கொடுத்துரும், நீ இவ்வளோ ஸ்பீடில் போயிருக்க,
அலர்ட் கொடுப்பான். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி வந்துச்சுன்னா உனக்கு ஆர்டரே கொடுக்க மாட்டோம். இதில் வந்து கண்டிஷன்லாம் ரொம்ப அதிகங்க, கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, நிறையா. நம்ம ஏதாவது பேரம் பேசி இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கேட்டால் அதுலேயே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, உடனே நமக்கு வந்து பிளாக் மார்க் வந்துடும். ஸோ அது மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து பொறுமையாக பண்ணோம்னாலே போதுமானது. ஓகே, வந்தாச்சு. ஓகே, அவங்களோட அமௌண்ட் எவ்வளோதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதிலே காமிச்சிரும், இந்த ஆப்லேயே போகும்போது அந்த கம்ப்ளீட் ஆர்டர்னு முடிச்சிட்டோம்னாலே அதிலே காமிச்சிருவாப்பில். ஸோ இந்த மணியை கலெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 40 இருந்துச்சு. அவர் வந்து 50 ரூபாவா ரவுண்டாக கொடுத்துட்டு ஓகே தம்பி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஷோல்டரை தட்டிட்டு அவர் வாட்ட பண்ணாப்பில். சில டைம் இந்த மாதிரி நடக்கும். சில்லறை இல்லைன்னா அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்காண்டி அந்த சில்லறை கொடு அப்போலாம் வந்து யார் இது வரைக்கும் கேட்டதெல்லாம் இல்லை. ஸோ ஓகே, ஸோ ரைடை முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரைட் பெஸ்ட் ரைடாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த ரைடுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம அந்த ஆப்கிட்ட வந்து சொல்லிடணும். அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். ரெண்டாவது வந்து அமௌண்ட், அவங்க கமிஷன் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டு கூடிட்டாலும் நம்ம ப்ராப்பராக வந்து போடணுங்க. இல்லைன்னா அது ஒரு பெரிய தொல்லை. இல்லைன்னா ரைடு கொடுக்க மாட்டான். ஆல்ரெடி கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருந்ததுனால உடனே அவன் கேட்டான், தம்பி கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு போட்டால் தான் உனக்கு நான் அடுத்த ரைடு கொடுப்பேன் அப்படின்னா, சரிப்பா கொஞ்சம் பொறுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 50 ரூபா தேர்ந்தெடுத்துட்டு அப்படியே நம்மளோட கூகுள் பே அதில் போய் அவங்களுக்கு அந்த பே பண்ணால் தான் நமக்கு அடுத்த ரைடே வரும். ஓகே, வேண்டாம், இது பாஸ்வேர்டு போடும்போது மட்டும் மேலே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு அவங்களுக்கு பே பண்ணுறவங்களுக்கு அந்த ஆப்புக்காரங்களுக்கு பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்த ரைடை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரைடு எப்படி இருக்குது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இனிமேல் நான் என்னோடய வாய்ஸ் ஒர்க் கட் பண்ணிடுறேன். இனிமேல் எப்படி நடக்கிறதுன்றதெல்லாம் டோட்டலாகவே பாருங்கள். எந்தெந்த மாதிரிலாம் இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க ரேபிட்டோவா அப்படின்னு பாருங்கள். நிறையாவது கற்றுக்கிட்டேன். சில பேர் ஒயிட் ஷாப் போகிறதா இருந்தாலும் சரி, சில பேர் சாப்பாடை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பொருட்களை வச்சு அனுப்புறதா இருந்தாலும் சரி, இது வந்து காஸ்ட் கூட வரும். இருந்தாலும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பழகுறாங்க. அப்புறம் இங்கே ஸ்கூல் எங்கே இருக்குது? அது பண்ணுற தப்பான்னு கேட்டால் லீகலாக கேட்டு இல்லீகல் தான், இருந்தாலும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ போகிற பக்கம் மாறும் நம்புகிறேன். ஸோ இங்கே வீடியோ கண்டினியூ பாருங்கள், பார்க்கலாம். Rapido. Eight three 06. உட்காருங்க சார். எங்கே சார் போனோம்? கம்மியாக தான் காசு காட்டுது. ஓகே ஓகே, நான் ஒரு 100 ரூபா கொடுக்குறேன். ஒரு கரெக்ட் மேலேருந்து ஒரு கட்டி சாப்பிட்றேன். திருப்பி இங்கே இறக்கிட்டுல இங்கே வந்தா? ஆமாம், இந்த பக்கம் கடை பக்கத்தில் தான். சரி சரி சரி, வா. இருக்குது கூட பக்கம் தாங்க. இங்கே போனதுக்கப்புறம் சரி சரி. ஒத்தக்கடை ஆ
2 காமிக்குது. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா காய்ஸ். ஒயின் ஷாப்பில் ஒரு கட்டிங் போட்டு வராராம். திரும்பி அதே இடத்துல போய் பார்க்கணுமா பார்த்துட்டு எப்படிலாம் போயிட்டு இருக்கோம். One 5107 உட்காந்துட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? தெரியும்.
இதுலேயே வா. உங்கள் இல்லம் தேடி வருகிறது நேரடியாக மணவரத்தில் நேரடியாக இறக்கப்பட்டது. சுத்தத்தணிக்கும் 15 ஒரு கப்பு 20 ரூபாய் 15 ஓகே ஓகே. நேரடியாக உங்கள் இல்லம் தேடி வருகிறது. 15 உங்கள் இல்லம் தேடி வருகிறது நேரடியாக. Head southwest, then turn right. இறக்கப்பட்டது. சுத்தத்தணிக்கும் 15 5879. 5879. இது வயசானவங்க தம்பி, அவங்க கவர்மெண்ட் டாக்டர். எங்கன்னாக்கா அந்த பூம் ஆஸ்பத்திரி ரோடுக்குள்ள விஷால் மால் போகிறீங்க. விசால் மகள். இப்படி கூடி போனீங்கன்னா பாலத்தில் இறங்கி ரைட்டில் கட் பண்ணணும். ரைட்டில் கட் பண்ணால் லஜபதி ராய் ரோடு இருக்கும். அதில் எண்டு போனீங்கன்னா அந்த ரைட் சைடு ரோடு, அந்த பூம் ஆஸ்பத்திரி ரோடு வரும். அந்த ஜாயிண்டில் ஒரு ஃப்ரூட்ஸ் ஸ்டால் இருக்கும். அதான் லஜபதி ராய் ரோடு. அதில் டாக்டர் ஜோஸ்பின் சத்ரா அப்படின்னு போர்டு போட்டிருக்கும். இந்த பக்கம் இருந்து போனால், அதாவது பாலம் இறக்கு இந்த பக்கம் இருந்து போனால் அப்படி கூட சுற்றிட்டு போனீங்கன்னாக்கும் விஷால் மாலுக்கு பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி. ஓகே, நான் அந்த மேப் பார்த்து அதான் லஜபதி ராய் ரோடு நம்பர் 1 டாக்டர் ஜோஸ்பின் சந்திரான்னு போட்டிருக்கும், போர்டு போட்டிருக்கும். இங்கிருந்து போகிற பாதை எப்படி இங்கிட்டு போவோம், இங்கிட்டு போட்டுருவோம். இப்படி போயிடலாம். இதில் போயிடுவா. இப்படி போயிடலாம். அப்படி போய் அந்த பார்க்கலாம். இப்படி போய் அப்படி கூடி வந்து அந்த நாகனாகுள்ள இது இருக்குல்ல நாராயணபுரம் கூடி போய் இது வழியாக போயிடலாம். நேராக பாலத்தில் ஏறிடலாம். சரி, பாலத்தில் ஏறி போனீங்கன்னா ஈஸியாக போகலாம். ரொம்ப நன்றி. லஜபதி ராய்